ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तकः केशवः. நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம போன தொடரில் 25வது ஸ்லோகம் பார்த்தோம். அந்த 25வது ஸ்லோகம் தான் எப்படி இருக்கும் இந்த சம்பவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான திருப்பமாக இருக்க போகுதுன்னு பார்த்தோம். இப்போது ஒரு திருப்பம் அப்படின்னாலே என்னங்க, கதை ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு, இல்லைன்னா சம்பவங்கள் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு, திடீர்னு மாறப்போகுதுன்னு அர்த்தம். அது என்ன மாறப்போகுது, அந்த மாற்றம் என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 26 மற்றும் 27வது ஸ்லோகங்களை ஒன்றா பார்க்க போகிறோம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதश्चैव सेनयोरुभयोरपि तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान्. அர்ஜுனன் சொன்ன மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 2 சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் தேரை நிறுத்துறாரு. அங்கே நிறுத்தின பிறகு எங்கே நிறுத்துறாரு? சரியாக பீஷ்மர் துரோணர் முதலானோருக்கு முன்னாடி எதிர நிறுத்துறாரு. அதாவது அந்த இடத்துலேருந்து எல்லாரையும் பார்க்க முடியுது, இருந்தாலும் நேர் எதிரில் இருக்கக்கூடியது பீஷ்மர் துரோணர் முதலானோர்லாம். இப்போது அங்கேருந்து யாரெல்லாம் அர்ஜுனன் பார்க்க முடியுது அப்படின்றது தான் இந்த ஸ்லோகங்கள். தத்ர அங்கே பஷ்யத் ஸ்திதான் பார்த்தனான அர்ஜுனன் அங்கே நின்றுட்டுருக்கவங்களெல்லாம் பார்க்குறார். யாரெல்லாம் அது? பித்ருநத தந்தைமார்கள், பிதாமகான் தாத்தாக்கள், ஆச்சாரியான் ஆச்சாரியர்கள் அதாவது குருமார்கள், பிராத்ரன் மாதுலான் பிராத்ரன் மாமன்கள் சகோதரர்கள், புத்திரான் பௌத்ரான் பிள்ளைகள் பேரன்கள், சகீம் நண்பர்கள், ஸ்வசுரான் மாமனார்கள், சுஹ்ருதश्चैव சுஹ்ருதக அப்படின்னா நலன் விரும்பிகள், வெல்விஷர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. சேனையோர் உபயோரப்பி 2 பக்கத்து சேனைகளும் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பங்காளிகள் தான் இல்லையா. தர்தார்த்தராஷ்டிரர்கள்னு சொல்லக்கூடியவங்க திருத்ராஷ்டிரனுடைய பிள்ளைகள். அதே போல் இவங்க பாண்டவர்கள் திருத்ராஷ்டிரனுடைய தம்பியான பாண்டுவோட பிள்ளைகள். அப்போது ஏறக்குறைய எல்லாருமே பங்காளிகள், உறவுக்காரர்கள் தானே. அதனால் 2 பக்கத்துலேயுமே வேண்டியவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்றது தான். தான் சமீக்ஷிய கௌந்தேய சர்வான் பந்தூன் அவஸ்திதான். இப்படி கூடியிருந்தவங்களை எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாருமே உறவுக்காரங்க தானே அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அர்ஜுனனுக்கு தோணுது. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னா நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நமக்கு கஷ்டம்னு ஒரு சமயம், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய சமயத்தில் தான் நம்ம பக்கத்தில் உண்மையாகவே யார் இருக்காங்கன்றது தெரிய வரும். இப்போது இதை எல்லாரையும் பார்த்துட்டு அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது? ஏன்னா முக்கியமான திருப்பம் நம்ம பார்த்தோம் இல்லையா. கிருபயா பரயா விஷ்டஹ விஷீதன்னிதம் அப்ரவீத். கிருபயா பரயா விஷ்டஹ கருணை இரக்கமால நிறைந்த அந்த கண்களோட, விஷீதன்னிதம் அப்ரவீத் சோகத்தோட இப்படியாக அர்ஜுனன் பேசுகிறா அப்படின்ட்டு. ஏன்னா இதுவரைக்கும் அர்ஜுனன் மிக ஆர்வமாக இருந்தார் போரில். கிருஷ்ணரே 2 சேனைகளுக்கு நடுவில் கொண்டு போய் தேரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் யார் கூடலாம் சண்டை போடுறேன் அப்படின்னு நான் பார்க்கணும், நான் தயாராகணும் அப்படின்னெல்லாம் சொன்ன அர்ஜுனன் இப்போ திடீர்னு ஒரே இரக்க குணம் வந்துடுச்சு, ஒரே சோகத்தோடு இந்த மாதிரியாக பேசுகிறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த சம்பவங்களுக்கு நடுவில் பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான திருப்பம். எதனால் திடீர்னு இரக்கம், என்ன சொல்ல வரார் அர்ஜுனன்றதை தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.